உலகின் முக்கிய கொண்டாட்டங்களில் ஒன்றாக கோமாளிகள் திருவிழா மாறி வருகிறது. தற்போது எங்கே நடந்தது பார்க்கலாம் விரிவாக. பெருநாட்டுல நடந்த கோமாளிகள் தினத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த திருவிழாவுக்கு பின்னணியா நெகிழ்ச்சியான கதை ஒண்ணும் இருக்கு. பெருநாட்டுல வசித்து வந்த டோனி பெரிஜில் என்பவரது நினைவாக இந்த கோமாளிகள் திருவிழா ஆண்டுதோறும் நடக்குது. இவர் மக்களை குதூகலப்படுத்த கோமாளி வேஷம் போட்டு தனது வருமானத்துல ஒரு பகுதியை ஏழைகளுக்கே கொடுத்துடுவாரு. இதனால ஏழைகளோட கோமாளின்னு பெருநாட்டு மக்கள் இவரை அழைச்சாங்க. கடந்த 1987 மே 25 டோனி பெரிஜில் உயிரிழந்ததுக்கு அப்புறம் அவரது நினைவா வருஷா வருஷம் கோமாளிகள் திருவிழாவை மக்கள் கொண்டாடிட்டு வராங்க. வண்ணம் பூசிய முகங்கள், காஸ்டியூம், விதவிதமான விக்குன்னு பெரு தலைநகர் லிமாவுல கண்கவர் பேரணி நடந்துச்சு. இதுல பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த தொழில்முறை கோமாளிகள் கலந்துகிட்டு நிகழ்வையே வண்ணமயமாக்குனாங்க. ஆட்டம் பாட்டத்தோட களை கட்டிய கோமாளிகள் திருவிழாவை குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை உற்சாகமா கண்டுகளிச்சாங்க. சோகமா இருக்கிற மக்களை சிரிக்க வைப்பதுல தங்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறதா கோமாளி வேஷமிட்டவங்க சொல்றாங்க. மக்களிடையே மகிழ்ச்சியை மட்டுமே பரப்பி வந்த டோனி பெரிஜில் தனது இறுதி நாட்களை தனியாகவும் மருத்துவமனை படுக்கையிலும் கழிச்சது குறிப்பிடத்தக்கது.